எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குட்டி அழகான விலாக் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கே வந்திருக்கோம்னா, சுருளி தீர்த்தம் தாங்க வந்திருக்கோம். தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து 9, 10 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் சுருளி தீர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாங்க உள்ளே அலோடு இருக்குது. அதுக்கு மேலே அலோடு இல்லை. மினி பஸ் எல்லாம் அங்கே கம்பத்துலேருந்து இங்கே சுருளி தீர்த்தம் வர்றதுக்கு இருக்குங்க. கம்பம் அப்படியே வந்துக்கிறலாம் நம்ம சுருளி தீர்த்தத்துக்கு. ஃபால்ஸ்லேருந்து தண்ணி உச்சி மலையிலேருந்து தண்ணி நல்லா விழுகுங்க. குடும்பத்தோடு குளிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி அங்கே ஃபால்ஸுக்கு போகலை, வந்ததே லேட்டு. எங்கள் பெரியவா இறந்து 1 மாதம் கழிச்சு இப்போ சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அதனால் அங்கே போனோம்னா லேட் ஆயிரும் இல்லையா, அதனால் அங்கே போகலை. நேராக பார்த்திங்கன்னா அங்கே சாமி கும்பிட்ற இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். 2 வேன்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே குளிக்க அங்கிட்டு அங்கே ஃபால்ஸுக்கு போகிறவங்க போய் குளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கீழே கொஞ்சமாக தண்ணி வருதுங்க, அங்கேயும் போய் ரொம்ப தூரம் நடக்கணும், போக முடியாதவங்க அங்கேயும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே எல்லோரும் மொட்டை எடுத்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே தாங்க போகிறோம். இது கோயில், பூதநாராயணன் கோயில் வலது சைடு இருக்கிறது. இங்கே பரிகாரமெல்லாம் முடிச்சுட்டு இங்கே தாங்க சாமி கும்பிட்டு அப்புறம் சிவன் இருக்காங்க, சாமி கும்பிட்ணும். இந்த கோயில் தான் பூதநாராயணன் கோயிலுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே சுருளி வேலப்பர் கோயிலும் அங்கே மலை மேலே இருக்குங்க, குகைக்குள்ளே. அதை நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவேவும். விநாயகர் கோயிலுங்க. இங்கே முன்னாடி விநாயகரை கும்பிட்டு அப்புறம் உள்ள பூதநாராயண பெருமாள் கோயிலை போய் கும்பிட்ணும். நம்ம பரிகாரம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுக்கரலாம். ஆஞ்சநேயர், சிவன் எல்லாமே இருக்காங்க. கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. முதலையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ கடையெல்லாம் நிறைய தின்பண்டம் கடை, டிஃபன் கடை, அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குங்க. பொம்மை கடை எல்லாமே நிறைய கடை போட்டிருக்காங்க. சிவன் கோயிலுங்க. பிரதோஷம் வருஷத்துக்கு நாள் நியூ இயர் அன்றைக்கி தான் நாங்கள் வந்திருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சரி வீட்லேயே குளிச்சுட்டு வந்துட்டோங்க. போய் அங்கே ஆற்றுல போய் கை காலை கழுவிட்டு வந்துடலாமேன்னு இப்போ ஆற்றுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், வெறும் குப்பையாக தாங்க இருக்குது. கவர் வருமாவும் துணி நீயுமாவும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வர்ற மக்கள் ரொம்ப அசிங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி குப்பைமேடாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்குமே தண்ணி வரும். இப்போ நடந்து போகிறேன் பார்த்தீங்களா, இங்கே வரைக்குமே தண்ணி வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வருது, கம்மியாக தாங்க வருது. ஃபால்ஸ்லையெல்லாம் நார்மலாக தான் தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் மேலே போயிருக்காங்க குளிக்கிறதுக்கு. நாங்கள் நேரத்துலேயே வந்திருந்தோம்னா போயிருந்துருக்கலாம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஒரு டைம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாருமே குளிக்கிறவங்க இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கொஞ்சமாக தான் வருது பாருங்கள். அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. சுற்றி மலை, கேரளா பக்கத்தில் தான் சுருளி ஃபால்ஸ் இருக்குங்க. அதனால் நல்லாயிருக்கும், கிளைமேட்டெல்லாம் நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். சுற்றுலாத்தலம் தாங்க. அங்கே ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரவங்களும் இப்போ ஐயப்பன் சீசன்னால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வர்ற டயத்தில். காலையிலலாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். தண்ணி பாருங்கள், மூலிகை தண்ணிங்க, குடித்தா நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளித்தாலும் உடம்புல இருக்கிற உடம்பு வலி, காய்ச்சல் எதாக இருந்தாலும் சரியாயிருங்க. அவ்வளோ சுத்தமான தண்ணி, மூலிகை தண்ணி, உச்சி மலையிலேருந்து விழுகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு பரிகாரம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சுங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு இங்கே தான் உட்காந்துருந்தோம். குட்டீஸ் எல்லாம் பாருங்கள் இருக்காங்க. என் தம்பிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. 1 மாதம் கழிச்சு நேற்று தாங்க கோயிலுக்கே போயிருந்தோம். போய் சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கேற்றி கும்பிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே எல்லோரும் முன்னாடி வரவங்க ஹோட்டலில் தான் ஆர்டர் சாப்பாடு கொடுத்துருந்தோம். அங்கே தான் எல்லோரும் டோக்கன் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பாடு மதியமாயிருச்சுங்க, 1 மணி ஆயிடுச்சு சாப்பிடும்போது. வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். இங்கே சித்தர் இருக்கார் பக்கத்தில். நாங்கள் சித்தர் கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் இவங்க வேனில் போகிறவங்களும் முன்னாடி போயிட்டாங்க. எங்கள் பாப்பா பாருங்கள், இந்த உண்டியலுங்க, வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உண்டியல் வாங்கி என் தம்பி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா ஒரு பொம்மை வேறு வாங்கியிருக்குங்க. நல்லா இருந்துச்சு, காசு சேர்த்து வைக்கிறதுக்காக. என் மருமையும் பார்த்திங்கன்னா இந்த பொம்மை காலையில் வந்ததுமே வாங்கிட்டான். அப்புறம் இன்னொன்று வேணும்னு என் தம்பி இப்போ கூப்பிட்டு போயிருக்கான் பாருங்கள். இன்னொரு தம்பி பொண்ணு, இந்த பாப்பா
அந்த பாப்பா பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் வச்சு இது பார்க்குறது பேர் எனக்கு தெரியலைங்க என்னான்னு. இது இப்போ 2வது போய் இதை வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது கலர் கலராகவும் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் என் மருமையை. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பொம்மை அது இது வீட்டில் ஃபுல்லாக பொம்மையாக தாங்க இருக்குது. எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைங்க ஆசை தீராதுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே பாப்பா பார்த்திங்கன்னா இந்த கேரம் போர்டு அப்புறம் இன்னி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 150 300 சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை தான் வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல பிள்ளைகள்லாம் பொம்மை அது இதுமா வாங்கிட்டு இருந்துச்சுங்க. பாப்பா நல்லா கேரம் போர்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கு அப்படின்னு வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் அவரும் வாங்கி பார்த்தாருங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் சித்தரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு இப்போ வரும்போது ஐயாவை பார்த்துட்டு வரும்போது எடுக்கிற வீடியோ